வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்புலாம் வேக வச்சு போட்டு தேங்காய் பால் குழம்பு தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் பேன்ல தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. தாளிக்க வேண்டியதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது கூடவே பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு, சாம்பார் பொடி கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, அதையும் கோர்ஸா அரைச்சிருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. தனியா பொடி ஒரு டீஸ்பூன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டா வேக வைக்க போறோம். நான் தண்ணி பால், அதாவது 2வது பால் தண்ணி பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால்லே நல்லா வேகட்டும் காய்கறிலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் வெந்துருத்தான்னு பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம். நல்லா ஒரு 2 கரண்டி பாசிப்பருப்பு, இது அப்படியே சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு மசிச்சுட்டு அப்படியே சேர்த்துருங்க. பாசிப்பருப்பு சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். பாசிப்பருப்பு சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துட்டு இப்போ திக் தேங்காய் பாலை சேர்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பால், திக் பாலை இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி தான், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்துட்டு பாருங்க, ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான், நம்மளுடைய தேங்காய் பால் குழம்பு ரெடி. இது நல்ல சாதத்துல போட்டு, நல்ல சுட சாதத்துல பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரக்கறியால் அப்பளமோ வடாமோ ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை காரமான தொகையில் எதுவா இருந்தாலும் நீங்க தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.